அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் இலங்கையை பொறுத்தவரை மிகவும் ஒரு முக்கியமான ஒரு தினமாக காணப்படுகின்றது. இலங்கையின் புதிய ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் செய்திருக்கின்றார் ஏவிபி என்று சொல்லக்கூடிய மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர். அதாவது இப்பொழுது தேசிய மக்கள் சக்தி என்னும் அந்த கட்சியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க ஒரு ஒரு இடதுசாரியாக முதன்முறையாக ஒரு இடதுசாரியாக இலங்கையை பொறுத்தவரை அதே போல் மிகவும் ஒரு இளமையானவராக அன்றகுமார திசாநாயக்கவிற்கு தற்பொழுது 55 வயதாக இருந்தாலும் முன்னைய ஜனாதிபதிகளைப் போல வயது கூடியவர் என்று அல்லாமல் வயது குறைந்த ஒரு ஜனாதிபதியாக முதன்முறையாக ஒருவர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். அதாவது மக்கள் வழங்கிய ஆணையாக இது காணப்படுகிறது. இவ்வாறான ஒரு நிலையில் மிகவும் துடிப்புள்ள அதேபோல் ஊழலுக்கு எதிரான ஒரு இடதுசாரிய ஜனாதிபதி தெரிவாகி இருப்பது மிகவும் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சர்வதேச அரங்கில் கூட இது ஒரு முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. இந்த அடிப்படையில் முதல் நாள் ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற உடனே அவர் சில வாக்குறுதிகளை வழங்கியிருக்கின்றார். இந்த மக்கள், அதாவது அனைத்து மக்களை, மூவின மக்களையும் இணைத்து ஒரு ஒரு சரியான ஒரு ஒரு நேர்மையான ஒரு அரசாங்கத்தினை நடத்தப் போவதாக அவர் கூறியிருக்கின்றார். இந்த நிலையில் இலங்கையை பொறுத்தவரை ஏவிபி இயக்கம் என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். அந்த இயக்கத்திலிருந்து வந்தவர்தான் அன்றகுமார திசாநாயக்க. கலனி பல்கலைக்கழகத்தின் பழைய மாணவராக கூட காணப்படுகிறார். ஊழலுக்கு எதிராக பல்வேறுபட்ட, அதாவது கடந்த காலங்களில் ஊழலுக்கு எதிராக பல்வேறுபட்ட ஆதாரங்களோடு நாடாளுமன்றத்தில் பல விடயங்களினை அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். ஆகவே இவரது வருகை, அதாவது சிங்கள மக்கள் அனுரகுமார திசாநாயக்கவை ஒரு ஜனாதிபதியாக அங்கீகரித்து அவருக்கு ஆணையை வழங்கியது என்பது கடந்த காலங்களில் நாட்டின் பொருளாதார ஸ்திரத்தன்மை நிலைகுலைந்து போனதற்கும் நாடு வங்குரோத்து நிலைமைக்கு உள்ளாகியதற்கும் காரணமானவர்களை கைது செய்ய வேண்டும். இதற்காக ஒரு புதிய மாற்றம் ஒன்றை உருவாக்க வேண்டும். கடந்த கோட்டாபய ராஜபக்ச அரசாங்கத்திலிருந்து, அதாவது ஜனாதிபதி பதவியை பொறுப்பேற்ற ரணில் விக்ரமசிங்க கூட இந்த திருடர்கள் என்று சொல்லக்கூடிய பல குற்றவாளிகளை காப்பாற்றி இருக்கின்றார் என்ற ஒரு குற்றச்சாட்டும் என்ற ஒரு விமர்சனமும் காணப்பட்டது. இதன் அடிப்படையில் தான் ரணில் விக்ரமசிங்கவும் தேவையில்லை என்ற அடிப்படையில் தெற்கில் இருக்கக்கூடிய சிங்கள மக்கள் அனுரகுமார திசாநாயக்கவை தெரிவு செய்திருக்கிறார்கள். அதன் முதல் விளைவாக அனுரகுமார திசாநாயக்கவின் ஆட்சி காலத்தில் ஏற்பட போகின்ற கைதுகள், அதாவது இந்த குற்ற நடவடிக்கைகளோடு தொடர்புபட்ட அதிகாரிகள் பலர் கைது செய்யப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. தற்போது வரை 30 அதிகாரிகளின் 30 பேரின் பெயர்கள் வந்து இலங்கையின் தேசிய, அதாவது சர்வதேச விமான நிலையமாக காணப்படுகின்ற கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு கையளிக்கப்பட்டிருக்கின்றது. 30 பேரின் பெயர் பட்டியல் ஒன்று கையளிக்கப்பட்டிருக்கின்றது. இவர்கள் நாட்டை விட்டு வெளியேறக்கூடாது என்பதற்காக, அதாவது இவர்கள் எந்த காரணம் கொண்டும் நாட்டை விட்டு வெளியேறுகின்ற போது அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்பதற்காக இந்த பெயர் பட்டியல்கள் சர்வதேச விமான நிலையத்தில் கையளிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. ஆகவே இது வந்து ஒரு தொடக்க புள்ளியாகத்தான் காணப்படுகின்றது. இதனைத் தொடர்ந்து நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான அரசியல் புள்ளிகள், அதாவது கடந்த கால அரசாங்கங்களோடு சம்பந்தப்பட்ட அரசியல்வாதிகளாக இருக்கலாம் அல்லது உயர் அதிகாரிகளாக இருக்கலாம், அதாவது நிர்வாகம் சார்ந்த உயர் அதிகாரிகளாக இருக்கலாம், பலர் கைது செய்யப்படக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. இந்த 30 பேரின் பெயர் பட்டியலுக்குள் இவர்கள் உள்ளடக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. இதன் முதற்கட்டமாக ஒரு விடயத்தினை முக்கியமாக கூறணும், அதாவது அதிரடியாக ஒரு கைது நடந்திருக்கின்றது. தேசிய கல்வி நிர்வாகத்தின் பணிப்பாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது என்ன பிரச்சனைக்காக என்று சொன்னால், கடந்த தரமைந்து புலமை பரிசில் பரீட்சையின் போது, அதாவது தரமைந்து புலமை பரிசில் பரீட்சையின் போது வினாத்தாள் வெளியிடப்பட்டமை, வினாத்தாள் வெளிவந்தமை ஒரு பாரிய ஒரு சர்ச்சைக்குரிய விடயமாக மாறியிருந்தது. ஏராளமான மாணவர்களது பரீட்சை வந்து இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது கடந்த செப்டம்பர் 15ஆம் தேதி. அப்ப இதற்கு வந்து பொறுப்பு கூற வேண்டிய தேசிய கல்வி நிர்வாகத்தின் பணிப்பாளர் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த வினாத்தாள் எப்படி போனது, அதாவது அதிலும் ஒரு ஒரு தனியார் கல்வி நிலையத்தின் ஆசிரியர் ஒருவர் தான், அதாவது அலவ பிரதேசத்தை சேர்ந்த ஒரு ஆசிரியர் தான் இந்த பரீட்சை வினாத்தாளை வெளியிட்டிருந்தார். இந்த சம்பவத்திற்கு பொறுப்பு கூற வேண்டியவராக இருக்கக்கூடிய தேசிய கல்வி நிர்வாகத்தின் தலைவர் தான் தற்பொழுது முதலாவதாக, அதாவது புதிய ஜனாதிபதியின் பொறுப்பில் புதிய ஜனாதிபதி பதவியேற்றதன் பின்னர் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு முதலாவது கைதாக நாங்கள் இதனை பார்க்கலாம். அதையும் விட மேலும் சில விடயங்களை பார்க்கலாம் என்று ஒவ்வொரு நிகழ்வுகள், ஒவ்வொரு செய்திகள் அதிரடியாக வந்த வண்ணம் இருக்கின்றன. வடமேல் மாகாண சபையின் ஆளுநர் ராஜினாமா செய்திருக்கிறார் தனது பதவியினை. அதே போல் சற்று முன்னர் வடக்கு மாகாண சபையின் ஆளுநரும் தனது பதவியினை ராஜினாமா செய்திருக்கிறார். ஆகவே புதிய ஜனாதிபதி
பதவியேற்றதன் பின்னர் இந்த மாகாண ஆளுநர்களின் பொறுப்பு என்பது, மாகாண ஆளுநர்களின் நியமனம் என்பது ஒரு அரசியல் சார்ந்த நியமனம். அது அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய ஒன்று. அதாவது எந்த அரசாங்கம் ஆட்சியில் இருக்கின்றதோ அவர்களுக்கு சார்பான அதிகாரிகளை வந்து மாகாண சபையின் ஆளுநர்களாக நியமிப்பார்கள். இதன் அடிப்படையில் வடக்கு மாகாண சபையின் ஆளுநர் அதே போல் வடமாகாண சபையின் வடமேல் மாகாண சபையின் ஆளுநர் ஆகியோர் இப்போது தமது பதவியினை ராஜினாமா செய்திருக்கின்றார்கள். ஏனைய 7 மாகாண சபைகளின் ஆளுநர்களும் விரைவில் ராஜினாமா செய்வார்கள் என்பதை நாங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த வகையில் மற்றும் ஒரு அதிரடியான ஒரு சம்பவத்தினை நாங்கள் சொல்லிக்கொள்ள வேண்டும். இந்த நியமனம், புதிய நியமனங்கள் சில வழங்கப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால். அதில் முக்கியமான ஒரு நியமனம் எதுவென்று பார்த்தால், அதாவது ஜனாதிபதியின் செயலாளராக ஒரு முக்கியமான ஒரு நபர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். இவர் இலங்கை சுங்கத் திணைக்களத்தின் முன்னாள் பணிப்பாளராக, அதாவது பிரதி பணிப்பாளராக இருந்தவர். இலங்கை சுங்கத் திணைக்களத்தினால் தீர்வையற்ற வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டது. இதனால் இலங்கையில் இருக்கக்கூடிய அந்நிய செலாவணி மோசமான பின்னடைவை சந்தித்திருந்தது. ஆகவே இந்த நியமனம் வந்து இந்த தீர்வையற்ற வாகனங்களை இறக்குமதி செய்தவர்களை, அதில் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்யப்படக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் கொண்டிருப்பதாக நாங்கள் கருதக்கூடியதாக இருக்கின்றது. மற்றும் ஒரு முக்கியமான ஒரு நியமனம் வழங்கப்பட்டிருக்கின்றது. என்னவென்று சொன்னால், ஒரு முக்கியமான ஒரு நியமனம், பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக முன்னாள் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் ரவி செனவிரத்ன நியமிக்கப்பட்டிருக்கிறார். இந்த நியமனத்தினை நாங்கள் ஒரு முக்கியமாக பார்க்க வேண்டும். குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் முன்னாள் பிரதி போலீஸ் மா அதிபராக இருந்தவர் இந்த ரவி செனவிரத்ன. கடந்த 2019ஆம் ஆண்டு பல மக்களை பலி கொண்ட ஈஸ்டர் தாக்குதல் என்று சொல்லப்படக்கூடிய அந்த தாக்குதலோடு சம்பந்தப்பட்ட பல விடயங்களினை வந்து அம்பலப்படுத்தி இருந்தார். குறிப்பாக கோட்டாபய ராஜபக்ச பதவியேற்றவுடன் சிஐடியின் பணிப்பாளர் திரு ஷானி அபேசேகரவினை இடமாற்றம் செய்து அந்த தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை முடக்கியிருந்தார் என்பதனை இவர் வெளிப்படுத்தி இருக்கின்றார். இந்த வெற்றிடத்துக்கு, அதாவது சானி அபேசேகரவின் வெற்றிடத்திற்கு மஹிந்த ராஜபக்சவின் தனிப்பட்ட உதவியாளராக கடமையாற்றிய வி திலகரத்ன என்பவரை கோட்டாபய ராஜபக்ச நியமித்திருந்தார் என்பதனை வந்து இவர் பதிவு செய்திருந்தார் ரவி செனவிரத்ன. அதேபோல் வவுணதீவில் 2 போலீஸ் அதிகாரிகள் கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் புலனாய்வு சேவைகள் மற்றும் இராணுவ புலனாய்வு பிரிவு ஆகியன சிஐடி அதிகாரிகளை தவறாக வழிநடத்தியதை தெளிவாக விவரித்திருந்தார். மேற்படி விசாரணைகளை தேசிய தௌஹீத் ஜமாத் நோக்கி தடுக்கின்ற நோக்கில் இராணுவத்தின் புலனாய்வு பிரிவு 4 போலியான அறிக்கைகளை சமர்ப்பிப்பதை இவர் அம்பலப்படுத்தி இருக்கின்றார். அதேபோல் தெகிவளையில் உயிரிழந்த ஜமீல் முகமட் என்கின்ற குண்டுதாரி அதற்கு முன் தாஜ் சமுத்திரா ஹோட்டலில் வெடிக்க தயாராக இருந்த நிலையில் அவரை அங்கிருந்து வெளியேற்றியவர்கள் தொடர்பான பல ஆதாரங்களையும் வைத்திருக்கின்றார். அதே போல் இந்த தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி என்று சொல்லக்கூடிய பிரதான குண்டுதாரி என்று சொல்லக்கூடிய சஹரான் என்பவரது மனைவி தனது கணவருக்கு இராணுவ அதிகாரிகளோடு பல்வேறு தொலைபேசி தொடர்புகள் இருந்ததை ஒப்புக்கொண்டிருப்பதை உறுதிப்படுத்தி இருக்கின்றார். சஹரானோடு தொடர்பில் இருந்த அபுஹிந்த் யார் என்பதை கண்டறிந்தால் மேற்படி தாக்குதல் தொடர்பான பல தகவல்களை பெறலாம் என்பதனையும் இந்த போலீஸ் அதிகாரி, அதாவது முன்னாள் பிரதி போலீஸ் மா அதிபர் ரவி செனவிரத்ன சொல்லி இருக்கிறார். தாக்குதல்தாரிகளுடன் தொடர்பில் இருந்த புலனாய்வு அதிகாரியான சோனிக் என்று அழைக்கப்படுகின்ற பண்டாரா பயன்படுத்திய சிம் கார்டு, அதாவது சஹரானோடு மேற்படி அதிகாரிகளுக்கும் இடையில் பல உரையாடல்கள் நடந்திருக்கின்றன. இதை ISIS அமைப்பை தொடர்பு படுத்த எடுக்கப்பட்ட முயற்சிகள் என்றும் பல விடயங்களை ரவி செனவிரத்ன விவரித்திருக்கின்றார். சர்வதேச விசாரணை அதிகாரிகள் துணையுடன் சஹரானோடு தொடர்பில் இருந்த இராணுவ புலனாய்வு பிரிவு அதிகாரி ஒருவரின் இன்டர்நெட் புரோட்டோகால் என்று சொல்லப்பட, அதாவது அவரது IP அட்ரஸ் கண்டறியப்பட்டதையும் உறுதிப்படுத்தியிருக்கிறார். இவ்வாறான ஒரு நிலையில் தான் இவரை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக நியமித்திருக்கின்றார். இதனை நாங்கள் சாதாரணமாக கடந்து செல்ல முடியாது. இவரது நியமனம் என்பது எதிர்காலத்தில் இந்த ஈஸ்டர் தாக்குதலோடு தொடர்புடைய பல தகவல்களை, பல பேர் இதனால் கைது செய்யப்படக்கூடிய உண்மையான குற்றவாளிகள் இதனால் கைது செய்யப்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. பார்ப்போம். ஜனாதிபதியின் முதலாவது நாளே இவ்வாறான பல அதிரடியான செய்திகளை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அடுத்து வருகின்ற நாட்கள் என்பது இலங்கையை பொறுத்தவரை அதிரடி மாற்றங்கள் நிகழக்கூடிய நாட்களாக காணப்படுகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை பார்த்து கொண்டே இருங்கள். அதிரடியான பல மாற்றங்கள் நாட்டில் ஏற்பட போகின்றதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்.